வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம பண்ணிகிட்ருக்க கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸை ஒவ்வொரு மாதமும் நம்ம ரிவ்யூவாக பார்த்துட்ருக்கோம். அப்படி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம பண்ணிகிட்ருக்க கிரிப்டோ ப்ராஜெக்டோடைய ஜூலை மாதம் ரிவ்யூ. ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேபிகே ஸ்டேக்கிங் பிளான். இந்த கேபிகே ஸ்டேக்கிங் பிளான்ங்கிறது காயின் பார்க் எக்ஸ்சேஞ்சோடைய ஓன் காயின் கேபிகே. இது இந்தியாவில் லீகலாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. மந்த்லி 5% கொடுப்பாங்க 60 மாதத்துக்கு, ப்ளஸ் கேபிட்டல் ரீஃபண்ட். 1 இயருக்கு முன்னாடி இந்த காயினுடைய ப்ரைஸ் வெறும் 5 ரூபா. இன்னையுடைய ப்ரைஸ் 85 ரூபா போயிட்டுருக்கு. இந்த காயினை நீங்கள் பை பண்ணுறது செல் பண்ணுறது எல்லாமே அவங்களுடைய ஓன் எக்ஸ்சேஞ்சரான காயின் பார்க்லேயே நீங்கள் பை பண்ணி செல் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டேக்கிங் பிளானில் நீங்கள் மினிமம் 250 காயின் இருந்தால் ஸ்டேக் பண்ணிக்க முடியும். மினிமம் 50 காயின் இருந்தால் விட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கேபிகே காயினை ஐஎன்ஆராக மாற்றுறதுக்கு அவங்க எக்ஸ்சேஞ்சிலே போய் நீங்கள் மாற்றிக்க முடியும். இந்தியாவில் லீகலாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க இந்த எக்ஸ்சேஞ்சரை. இந்தியாவில் லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிற ஒரு 31 எக்ஸ்சேஞ்சரில் இதுவும் ஒன்று. நீங்கள் ஏதாவது நல்ல பெஸ்ட்டான லாங் டேர்முக்கான இன்ட்ரெஸ்ட் கம்மினாலும் ஒரு லாங் டேர்ம் ஜென்யூன் தேடிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுற முதல் பிளாட்ஃபார்ம் காயின் பார்க் தான். காயின் பார்க்கில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, டெபாசிட் பண்ணுறது எப்படி, விட்ரா பண்ணுறது எப்படி, அதே மாதிரி காயின் பார்க் எக்ஸ்சேஞ்சரில் நீங்கள் எப்படி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி, ஃபண்டை எப்படி லோட் பண்ணணும், காயின் எப்படி வாங்கணும், கேபிகேவை எல்லாமே என்னுடைய டுட்டோரியல் வீடியோஸ் நிறைய இருக்குது. என் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியும் அதுதான் காயின் பார்க் தான். ஓகே, செகண்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறது ஆர்பிட் பூல். இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்தளவு நம்ம ஆல்ரெடி ஒரு 6 மந்த்து மேலே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். டெய்லி 0.5% கொடுப்பாங்க 400 நாளைக்கு. மினிமம் 50 PEP20 USDT நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா போதுமானது. 50லேருந்து அந்த மல்டிப்ளையில் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட் ஆர் மெட்டாமாஸ்க் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணணும், சேஃப் வால். ஏன்னா இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம். இதில் நீங்கள் டெபாசிட் விட்ராயல்ஸ் எல்லாமே PEP20 USDTயில் பண்ணுற மாதிரி இருக்கும். கேஸ் ஃபீஸ்க்கு ஒரு $5 மட்டும் BNB வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம். விட்ராயல் பொறுத்தளவு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். ரைட்டுங்களா? ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்குது. இவங்க நம்மளுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டை ட்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ரைட்டுங்களா? ஸ்னிப்பர் பாட் ட்ரேட்னு சொல்லி பாட் ட்ரேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க டீசென்ட்ரலைஸ்டு மெத்தடில். ஓகேவா? இதை நான் உங்களுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டியாக கொடுக்குறேன். ஓகே, அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் எப்படி டெபாசிட் பண்ணணும், எப்படி விட்ரா பண்ணணும்னு சொல்லி ரெஃபரல் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது, அதே மாதிரி இதில் கொடுக்குற ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் என்ன. இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்தளவு ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஒரு 10 தடவை ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அடிக்கடி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. யூஸ் பண்ணிக்கிறவங்க நல்ல டைமாக பார்த்து நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கிறதா பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க. நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுற செகண்ட் பிளாட்ஃபார்ம் ஆர்பிட் பூல். ஓகே, அடுத்து நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுற தேர்ட் பிளாட்ஃபார்ம் யூனிட்டி மெட்டா டோக்கன். இந்த பிளாட்ஃபார்ம் இப்போ யூபிட் ஸ்டேக்கிங் பிளான்னு பேர் மாறிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு யூனிட்டி மெட்டா டோக்கனாக நம்ம ஸ்டேக் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அவங்க செகண்டரி வெர்ஷன் 2ல் யூபிட் காயினை அவங்களுடைய ஓன் காயினை ஸ்டேக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதுலேயும் நம்மளுக்கு டெய்லி 0.5% கொடுப்பாங்க 500 நாளைக்கு. இதுவும் ஒரு டீசென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம் தான். ட்ரஸ்ட் வேலட், மெட்டாமாஸ்க், சேஃப்பால் மாதிரியான ஏதாவது ஒரு வேலெட்டில் நீங்கள் இதை ஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்தளவு நீங்கள் ஸ்டேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான காயின் இவங்களுடைய ஓன் காயினை யூபிட் காயின் தான் நீங்கள் வாங்கணும். இந்த யூபிட் காயினை அவங்களுடைய ஓன் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வாங்கிக்கலாம். ரைட்டுங்களா? காயின் ஸ்டோரில் இருக்குது. அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் கேஷ் ஃபீஸ்க்கு அவங்களுடைய ஓன் பிளாக் செயினான யூஎஸ்சி பிளாக் செயின் யூபிட் ஸ்மார்ட் செயின் அந்த காயினை நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். எப்படி ஆர்பிட் பூலில் BNBயை கேஸ் ஃபீஸ்க்கு வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்மில் கேஸ் ஃபீஸ்க்கு அவங்களுடைய பிளாக் செயின் ஓன் பிளாக் செயின் காயின் இருக்குது. அதை நீங்கள் யூபிட் ஸ்வாப்லேருந்து வாங்கிக்கணும். இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்தளவு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன்.
அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏதாவது டவுட்னா வீடியோவுடைய லெஃப்ட் டாப்பில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதன் மூலமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் என் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம பண்ணிகிட்ருக்கிற எல்லா கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ்க்கு ரிலேட்டடான எல்லா அப்டேட்டும் நான் உங்களுக்கு ஆடியோவாக சின்ன சின்ன அப்டேட் வந்தால் கூட ஆடியோவாக ஒரு குட்டி குட்டி நோட்ஸாக வந்து மெசேஜாக நான் கொடுத்துட்ருப்பேன். ஏன்னா வீடியோ கூட கொஞ்சம் லேட்டாக தான் போடுவேன். ஷார்ட் நோட்ஸ் எல்லாமே வந்து என்னோடய டெலகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன். ஸோ டெலகிராமை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் 3ஆவதாக கொடுக்குறது யூனிட்டி மெட்டா டோக்கன். ஓகே, அடுத்து 4ஆவதாக நான் உங்களுக்கு கொடுக்குற பிளாட்ஃபார்ம் வந்து ஃப்ரீகாயின். இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்தளவு நம்மளுக்கு டெய்லி வந்து 0.37% கொடுப்பாங்க. 365 நாளைக்கு கேபிட்டல் நான் ரீஃபண்ட் தான். ஆர்பிட் பூல்லையும் கேபிட்டல் நான் ரீஃபண்டு, யூனிட்டி மெட்டா டோக்கன்லேயும் கேபிட்டல் நான் ரீஃபண்ட் தான். இந்த ஃப்ரீகாயின் பிளாட்ஃபார்ம்லேயும் கேபிட்டல் நான் ரீஃபண்ட். டெய்லி 0.37 × 365 நாளில் நம்மளுக்கு ஒரு மாதம் 4% வரும். 12 மாதத்துக்கு 48% வரும். அவ்வளோதான். மினிமம் $15 இருந்தாலும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் டெபாசிட்ஸ் விட்ராயல் எல்லாமே வந்து ஃப்ரீகாயினாக தான் நீங்கள் பண்ணணும். ரைட்டுங்களா? ஃப்ரீகாயின் வந்து ஆல்ரெடி வந்து 30 எக்ஸ்சேஞ்சருக்கு மேலே லிஸ்டிங்கில் இருக்குது. நீங்கள் எங்கே வேணால் ஸ்வாப் பண்ணி அதை நீங்கள் மாற்றிக்க முடியும். பேங்கிங் ஷாப்பில் கூட நீங்கள் இருக்குது, லிக்விடிட்டி இருக்கிறனால நீங்கள் பேங்கிங் ஷாப்லேயே ஸ்வாப் பண்ணி கூட நீங்கள் அதை செல் பண்ணிக்க முடியும். லேப்டாக்கைன், எல் பேங்க் நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த ஃப்ரீகாயின் பிளாட்ஃபார்மை ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் 2 வருஷமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் இந்த பிளாட்ஃபார்மை உங்களுக்கு 4ஆவது ப்ரியாரிட்டியில் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து நான் கொடுக்கக்கூடிய 5ஆவது ப்ரியாரிட்டி எஸ் குரூப். இந்த பிளாட்ஃபார்மையும் நம்ம லாஸ்ட் 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். மினிமம் $100 இருந்தால் டெபாசிட் பண்ணிக்கலாம். மந்த்லி 8லேருந்து 10% நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஆர்பிஐயில் ஃபாரெக்ஸ் பிளாட்ஃபார்மில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து வெர்ஷன் 2ல் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ வெர்ஷன் 2ல் வந்து எஸ் குரூப் ப்ரைம் அப்படிங்கிறதுல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெர்ஷன் 1ல் இருக்கிறவங்கள வந்து வெர்ஷன் 2க்கு மாற சொல்லிக்கிறாங்க. வெர்ஷன் 1ங்கிறது எஸ் ஃபாரெக்ஸ். ரைட்டுங்களா? மற்றபடி வந்து இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு 5ஆவது ப்ரையாரிட்டியில் நான் கொடுக்குறேன். ரைட்டுங்களா? ஏன்னா ஒரு 2 வருஷமாக ரன் ஆகிட்டுருக்குது. ஒரு நம்ம கேபிட்டலையும் நம்ம ரிலீஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். 3 மாதத்தில் எடுத்திங்கன்னா ஒரு 25% போகும். 6 மாதம் கழிச்சு எடுத்திங்கன்னா ஒரு 20%, 9 மாதம் கழிச்சு எடுத்திங்கன்னா ஒரு 15%, 1 இயருக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா 5% ஃபீஸ் தான் போகும். ஸோ ஒரு 1 இயர் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களோட கேபிட்டலையும் நீங்கள் வந்து எந்த வித லாஸ் இல்லாமல் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வெளியே வந்துக்க முடியும். ப்ளஸ் ஆர்பிஐயில் லீகலாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் வந்து இவங்க கொடுக்குற ஜிசிடி காயினை வந்து நீங்கள் அவங்களுடைய எஸ் வேலெட்டில் யூஎஸ்டிடியாகவே மாற்றி வெளியே எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? நான் உங்களுக்கு கொடுக்குற 5ஆவது ப்ரியாரிட்டி. இந்த பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஏன்னா எஸ் வேலெட்டு, எஸ் ட்ரேடு, எஸ் குரூப்பு, வெப்சைட்டில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது பற்றி இந்த பிளாட்ஃபார்முக்கும் நான் இண்டிவிஜுவலாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். 20-25 வீடியோ டூட்டோரியல் வீடியோ இருக்கும். அதை பார்த்துக்கலாம். எல்லாமே என் டெலகிராம் சேனலில் இருக்கும். நம்ம இப்போ வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்க எல்லா பிளாட்ஃபார்முக்கும் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எப்போ வேணால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். சரிங்களா? இது நான் உங்களுக்கு கொடுக்குற 5ஆவது ப்ரியாரிட்டி எஸ் குரூப். அடுத்து 6ஆவதாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது ராயல் கியூ ட்ரேடிங் பாட். இதில் பொறுத்தல வேணும்னா இது ஒரு பாட். இது வந்து ஸ்பாட் ட்ரேடிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபியூச்சர் ட்ரேடிங் கிடையாது. இந்த பாட்டை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சரோட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஒரு மந்த்லி 8லேருந்து 10 வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் இருக்க ஒரு ப்ளஸ் நம்ம கேபிட்டல் நம்மகிட்ட தான் இருக்கும். பைனான்ஸில் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் என்ன யூஎஸ்டிடி ஹோல்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை ட்ரேட் எடுத்துக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக. ரைட்டுங்களா? இதுவே வந்து நீங்கள் மற்ற பாட்டுகளில் பொறுத்தளவு ஃபியூச்சர் ட்ரேடிங் தான் மேக்ஸிமம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் ராயல் கியூ ட்ரேடிங் பாட்டை பொறுத்தளவு நம்மளுக்கு பண்ணுறது எல்லாமே ஸ்பாட் ட்ரேடிங் தான். ஸோ ஒரு சேஃபஸ்ட்டு செக்யூராக ஒன்று தேடினீங்கன்னா இதை எடுத்துக்கலாம். ஆனால் இதில் இருக்க ஒரு நெகட்டிவ் என்னென்னா மார்க்கெட் எப்போ டிப் ஆகுதோ அப்போ உங்கள் பொசிஷனும் கீழே இருக்கும். கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இல்லை உங்களால் ஃபண்டை வந்து ரெடி பண்ண முடியும்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ணி கூட ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஏன்னா இது மார்க்கெட் பேஸ் பண்ணி ரன் பண்ணுறது. ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டுமே ட்ராவல் பண்ணக்கூடாது. 2-3 பிளாட்ஃபார்மில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணணும். இப்போ நீங்கள் சப்போஸ் ராயல் கியூ பாட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து காயின் பார்க்கோ இல்லை ஆர்பிட் பூல் இல்லை யூனிட்டி மெட்டா டோக்கன் 3 பிரித்து போட்டுக்குங்க. ரைட்டுங்களா?
ஒரே பிளாட்ஃபார்ம் ட்ராவல் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ராயல் கியூ பாட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் டிப்பில் இருக்குது, உங்களுடைய எல்லாரோட பொசிஷனும் மைனஸில் தான் இருக்கும். இது ரெக்கவர் ஆகிறதுக்கு 2 மாதமோ 3 மாதமோ இல்லை 6 மாதமோ கூட ஆகலாம். ஸோ 6 மாதம் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் வராது, கேபிட்டல் லாஸ் ஆகாது. நீங்கள் விற்றீங்கன்னா தான் கேபிட்டல் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகும். சப்போஸ் உங்கள்கிட்ட ஃபண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே முடியும். ஒரு சேஃபஸ்ட்டு பாட் தான். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு 1.5 வருஷமாக மார்க்கெட் நல்ல வந்து பீக்கில் இருந்தனால ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் 1 மந்த்தாக வந்து மார்க்கெட் வந்து டிப் ஆகிட்டு இருக்கனால எல்லாரோடைய போர்ட்ஃபோலியோவும் கீழே வந்துட்டுருக்கு. ரைட்டுங்களா? நான் உங்களுக்கு கொடுக்குற 6வது ப்ரியாரிட்டியும் இந்த ராயல் கியூ ட்ரேடிங் பாட் தான். அடுத்து 7வது நான் உங்களுக்கு கொடுக்குறது வந்து ஃப்ரீக்வன்சி பிளாக் செயின். இவங்களுடைய ஓன் காயினான ஃப்ரெக்கை வந்து நம்ம வந்து ஸ்டேக் பண்ண சொன்னாங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம யூஎஸ்டியாகவே ஸ்டேக் பண்ணி யூஎஸ்டியாகவே எடுத்துக்க முடியும். டெய்லி 6% 400 நாளைக்கு. ரைட்டுங்களா? இதுக்கும் வந்து நீங்கள் மெட்டாமாஸ்கில் பண்ணிக்க முடியும். யூஎஸ்டிடி பாலிகன்லேயோ யூஎஸ்டிடி பிஎன்பியாவையும் நீங்கள் விட்ராயல் பண்ணிக்கலாம், டெபாசிட்டும் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஜஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியுடைய வாட்ஸ்அப்பில் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டில் வந்து நீங்கள் 100% யூஎஸ்டிடியை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்கனாலே அவங்களே உங்களுக்கு ஐடியா ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் இந்த 7 பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நானே உங்களுக்கு இந்த 7 பிளாட்ஃபார்ம்லேயும் ஐடியா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இந்த 7 பிளாட்ஃபார்ம் தான் நான் உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்குற ப்ரியாரிட்டி ஜூலையில். அது போக வந்து நம்ம வீடியோவில் கவர் பண்ணாமல் விட்ட மற்ற ப்ராஜெக்ட்கள் வந்து என்னென்னா ஜிபிடி பாட். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு 8 மாதமாக ட்ராவல் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் அது வந்து மேக்ஸிமம் ஸ்கேம் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு நம்மளுக்கு 13-15 மாதங்களில் வந்து பெரிய அமௌண்ட் வரணும், அதை கொடுக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே ஸ்கேம் பண்ணிடுவாங்க. ஸோ நியூ யூசர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறீங்க, ஓல்டு யூசர்ஸ் ரீடாப் பண்ணாமல் விட்ரா பண்ணிக்கிங்க ஜிபிடி பாட் பொறுத்தளவு. அடுத்து ஏஜிஆர்எஃப் பற்றி போட்டிருந்தோம். ஏஜிஆர்எஃப் வந்து நம்மளுக்கு மந்த்லி 5% கொடுத்துட்ருந்தாங்க. இப்போயும் கூட உள்ளே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எம்எல்எம் கான்செப்டை க்ளோஸ் பண்ணனால நம்ம அதை ப்ரொமோட் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறதில் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஆல்ரெடி இப்போ எல்பேங்கில் பண்ணாங்க. அடுத்து வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கனால எம்எல்எம் கான்செப்டை ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க. ரைட்டுங்களா? இந்த ஏஜிஆர்எஃப் நம்ம ஃபோக்கஸ் பண்ண காரணமே வந்து இது ஒரு ரியல் எஸ்டேட் பேஸ் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம். அவங்களுக்கு வந்து திண்டுக்கல், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த ஏரியாலலாம் வந்து கிணத்துக்கடவு இந்த ஏரியாலலாம் வந்து அவங்களுக்கு சைட் இருக்குது. இவங்க சைட்டை வந்து நம்ம வாங்குறதுக்கு மூலமாக நம்மளுக்கு 3 ப்ராஃபிட் கிடைக்கும். ஒன்று, நம்மளுக்கு கொடுக்குற அமௌண்ட்டுக்கு லேண்டு கொடுத்துருவாங்க. ப்ளஸ் அவங்களுடைய காயின் வந்து நம்மளுக்கு 1 இயர் லாக்கிங்கில் கிடைக்கும். அதுபோக நம்மளுக்கு மந்த்லி ஒரு % ரிட்டர்னும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணோம். இப்போதைக்கு வந்து அவங்க வந்து எம்எல்எம் கான்செப்டை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் இன் ஃப்யூச்சரில் லேண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 7 பிளாட்ஃபார்ம் இல்லாமல் நம்ம பண்ணிகிட்ருக்கிற மற்ற பிளாட்ஃபார்ம் பற்றியே குட்டி ரிவ்யூ தான் இது. ஜிபிடி பாட் ஹோல்டு பண்ணிக்கிங்க. ஏஜிஆர்எஃப் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லேண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து ஸ்வீட் காயின், அது நீங்கள் நடந்தால் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். மற்றபடி அதில் ஒன்றும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் கிடையாது. அந்த வேலெட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி கூகாயின் எக்ஸ்சேஞ்சில் அந்த ஸ்வெட் காயின் இருக்குது யூஎஸ்டிடி பேரில், அதில் நீங்கள் போய் மாற்றி செல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? அதுக்கப்புறமா உங்களுக்கு போர்ட்ஃபோலியோக்கு ஒரு 80 காயின் வாங்கி சொல்லியிருப்பேன். அந்த 80 காயினை வாங்கி வச்சுக்கோங்க. அது ஒரு லாங் டைம்க்கானது. நான் இப்போ கொடுத்துருக்க காயின் எல்லாமே வந்து 0.10 தள்ளி 0.20 தள்ளி காயின் தான் கொடுத்துருப்பேன். இப்போ மற்ற யூடியூபர் மாதிரி பிட்காயின் வாங்கு, எத்திரியம் வாங்கு, சொலானா வாங்கு, அடா வாங்கு, மேட்டிக் வாங்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் கொடுக்குற காயின் எல்லாமே 0.10 தள்ளி 0.20 தள்ளி. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு தூங்கி எழுந்திரிக்கிறப்ப ஒரு 2 0 தள்ளி வந்தால் 3 0 தள்ளி வந்தால் 1000 மடங்கு 10,000 மடங்குன்றது கூடும். ஸோ நம்ம பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட் ஒவ்வொரு காயின்லையும் வெறும் $10 தான் இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போ நான் வீடியோவில் சொன்ன 7 பிளாட்ஃபார்மில் நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரித்து பண்ணிக்கிங்க. அதுபோக உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு காயினை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? அவ்வளோதான், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த 7 பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுல எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணால் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி என் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு திருப்பி சந்திக்கிறேன். பாய்.